Praise the Lord. இன்னைக்கு என்ன தேதி? ஓகே. ஸோ வாக்குத்தத்த செய்தி, ரைட், நல்ல வேலை ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்முடைய ரெகுலர் சீரீஸ்லேருந்து கொஞ்சம் நம்ம டைவர்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் சுதந்திரிக்கப்பட வேண்டியவைகள். ஆமென். வாக்குத்தத்தங்களை சும்மா கேட்டுட்டு போயிட்டோம்னா அது நடக்காது. ஆனால் வாக்குத்தத்தங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்கும் போது அப்போதான் அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடும் அல்ல, பெரிய ஆழமான ரகசியமும் அல்ல. ஆண்டவர் சிம்பிளாக எனக்கு ஒரே ஒரு வேர்டு கொடுத்தார், ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வசனத்திலிருந்து எடுத்த ஒரு வார்த்தை தான் இது, சடுதியில். சொல்லுங்க பாப்போம். சடுதியில் அல்லது உடனே அப்படின்னு சொல்லலாம், அல்லது திடீரென்று அப்படின்னு சொல்லலாம். என்னங்க டைட்டில் இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாசிங்க வசனம். ஏசாயா 48 அதிகாரம் 3 வசனம். ஐசாயா சாப்டர் 48 verse 3. பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியங்களை சடுதியா திடீர்னு நான் செய்ய போறேன். ஏன் திடீர்னு செய்ய போறீங்க ஆண்டவரே? ஏன் செய்ய போறார்னா, பல நாட்களா அவர் சொல்லி இருந்ததை, நாம் நம்பி இருந்ததை, எதிர்பார்த்து கொண்டிருந்ததை, நடக்குமா நடக்காதா அப்படின்னு போட்டு குழப்பி கொண்டிருந்த காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, the time has come, சடுதியாய் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, நான் சொன்ன மாதிரி இது ஒன்றும் பெரிய ஒரு ஆழ்ந்த வெளிப்பாட்டின் ரகசியம் எல்லாம் கிடையாது. இது சிம்பிளி இட்ஸ் a prophetic word, அவ்வளவுதான். இட்ஸ் a prophetic word for the season. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இது சபைக்கு, நம் சபைக்கு, இங்கே இருக்கிறவர்களுக்கு, என்னை கேட்கிறவர்களுக்கு இது தேவன் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம். ரைட், இட்ஸ் a prophetic word. நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில. என்ன செய்ய போகிறார்? நீங்கள் பல நாட்களா எதிர்பார்த்திருந்து, காத்திருந்து, வேண்டி நின்று, அழுகையோடு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை ஆண்டவர் நடத்த போறார். ஹல்லேலூயா. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் சடன்லி. இப்போ ஒரு காரியம் நடக்கல அப்படின்றப்போ, வெகு காலமாய் காத்திருக்கும் போது என்ன ஆயிருது? நமக்கு வெகு காலம் காத்திருக்கிறது நம்மை சோர்வடைய செய்கிறது. சில நேரத்துல நம்பிக்கை இழந்து போறோம், சில நேரத்துல வாக்குத்தத்தங்களே நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிருது. என்ன சொன்னார் ஆண்டவர், நடக்கல, அதனால எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டோம், அது மேலே தூசி படிஞ்சு இனிமேல் அது நடக்காது, இது பழசா போச்சுன்னு நாங்கள் விட்டுட்டோம். தூசி தட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஆண்டவர் அதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. God is going to confirm and God is going to fulfill. ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி அதை செய்வார். ரைட். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 12 வசனம். Proverbs 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஓகே, இங்க தமிழ்ல உண்மையிலே சொல்ல போனா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டே விட்டுட்டாங்க. நெடுங்காலமாய் காத்திருத்தல் அப்படின்னு போட்டுட்டா என்ன அர்த்தம்? ரொம்ப நாளா நான் காத்திருக்கிறேன். ரைட், காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா ஆங்கிலத்துல ஹோப் டெஃபர்ட், நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? இருந்தும் காலதாமதமாகி கொண்டு போகிற அந்த நம்பிக்கை என்ன செய்கிறதாம்? இருதயத்தை இளைப்படைய செய்கிறது. நீங்க நம்பிக்கையே எல்லாம் காத்திருந்தீங்கன்னா ஏன் சோர்ந்து போறீங்க? சொல்லுங்க பாப்போம். வழங்குதான் உங்களுக்கு நான் சொல்றது. நம்பிக்கை இல்லாம நீங்க காத்திருந்தீங்கன்னா, என்னவோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போறது இல்லை. ஆனா நான் நம்பிக்கையோட இருக்கிற, இந்த காரியம் நடக்கும், கர்த்தரை எதிர்பார்த்து நான் ரொம்ப விசுவாசத்தோட நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஆனா அந்த காரியம் என்ன செய்யுது? தள்ளிட்டே போகுது, நடக்க மாட்டேங்குது. நடக்கிற மாதிரி வருது, ஆனா நடக்க மாட்டேங்குது. காத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா நடக்கல அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் நிச்சயமாய் முடிவுண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
ரைட்? ஸோ என்னென்ன காரியங்கள் சடுதியில் நடந்தது, என்னெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்குரியதோ அதை குறித்து வச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, அதை கிளைம் பண்ணுங்க, நடக்கும். ரைட்? விசுவாசித்தவன் பாக்கியவான், விசுவாசித்தவள் பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவர்களுக்கு வாய்க்கும். ரைட்? ஓகே, திஸ் இஸ் நாட் மைன். இது நான் சொன்னதல்ல, இது என்னுடைய செய்தி அல்ல, இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஐ எம் ஜஸ்ட் a channel passing it on to you. எனக்கும் இந்த வார்த்தை, உங்களுக்கும் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ரைட்? சரி, முதலாவது காரியம் என்ன நடக்கும்? அப்படி சடுதியில உடனடியாய் திடீரென்று என்ன நடக்க போகுது வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. உடனே படகு என்ன செஞ்சதாம்? அவர்கள் போகிற கரையை பிடித்தது. எப்போது பிடித்தது? நல்லா கவனிங்க. எதுவும் தேவன் சடுதியில நிறைவேற்றுவதற்கு ஒரு கீ இருக்கு. அந்த கீ உங்க கையில இருக்கு, இன் பிளேஸ் இருக்கு அப்படின்னாக்கா டக்குன்னு நடந்துரும். ரைட்? அந்த இடத்துக்கு கொண்டாந்துட்டாருன்னா ஆண்டவர் டக்குன்னு உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் நடந்துடும். இப்போ என்ன நடந்தது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதான் சீஷர்கள் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு என்ன செய்கிறாங்க? 5000 பேரை போஷிக்கிற அற்புதத்தை அவங்க கையால் தான் நிறைவேறிச்சு. இயேசு வெறும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு மட்டும்தான் கொடுத்தாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாரு? அப்போ அற்புதம் எப்போ நடந்துச்சு? நல்லா கவனிங்க, நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? அதாவது இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்துட்டு அதை கையில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ண உடனே அவர் கையில் அப்படியே அந்த மெஷினில் பெருகிற மாதிரி படபடன்னு அப்படியே பெருகிடல. என்ன பண்ணாரு? அதை சீஷர்கள் கையில் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ ஆளுக்கு என்ன பண்ணியிருப்பான்? ஒரு அப்பத்தை கையில் எடுத்துகிட்டு போய் பிச்சு பிச்சு கொடுக்குறான். கொடுக்க என்ன ஆயிடுச்சு? வந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? அப்போ அற்புதம் யார் கையில் நடந்தது? இயேசு நடத்தினாரு, ஆனால் நடந்தது அவங்க இல்லை. ரைட்? ஆனால் இப்ப அந்த அற்புதத்தை கண்டவன், அற்புதம் தேவனால் உண்டாயிற்று என்று கண்டவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இவங்க அப்ப சாப்பிட்ட உடனே இவரை பிடிச்சி ராஜாவாக்குறதற்கு மனதா இருக்கிறார்கள் என்று பார்த்த உடனே பார்த்தாரு, இவனுங்க நம்மளை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டானுங்கன்னா சிலுவையை நான் சந்திக்க முடியாது, சிலுவையை சந்திக்கலைன்னா சாத்தானை ஜெயிக்க முடியாது. இவனுக்கு புரியாது தேவ திட்டம். அதனால நான் என்ன செய்கிறேன்? இவன் கண்ணுக்கு மறைஞ்சு போயிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து மலைகளுக்குள்ளே போயிட்டார். இவன் கண்ணுக்கு தென்படலை. உடனே என்ன பண்ணுறான்? 12 சீஷர்களும் கரைக்கு நிற்கிறான். என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அங்கே நின்றுக்கணும். தே ஷுட் ஹவ் வெயிட்டட். கரெக்டா? இப்போதான் ஒருத்தர் அற்புதம் செய்திருக்கிறாரு, அவருடைய வல்லமையில தான் நாங்கள் பிழைக்கிறோன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வரட்டும்னு காத்திருக்கணுமா இல்லையா? என்ன பண்ணாங்களா அவங்க? 12 பேரும் படகு ஏறி போக வேண்டிய கரையை நோக்கி என்ன செய்தாங்க? பயணம் புறப்பட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க, அவங்களுடைய டெஸ்டினேஷன் தப்பு கிடையாது. ரைட்? போக வேண்டியது அக்கறைக்கு. ரைட்? அவங்க போகிற பாதையும் தப்பு கிடையாது, வேற ரூட்டு கிடையாது. அவங்க போக வேண்டியது போட்டில் தான் போகணும். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னது? இயேசு படகுல இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ரைட்? நீங்கள் போகிற திசை கரெக்டாக இருக்கலாம், நீங்கள் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருக்கலாம், எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையில் இல்லாவிட்டால் உங்கள் படகு போராட்டங்களையும் புயல்களையும் சந்திக்கத்தான் போகுது. ஹல்லேலூயா. 2வது காரியம். ஓகே, மார்க் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மார்க் 5:29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த அம்மா 12 வருஷமா ஆரோக்கியத்தை தேடி அலைறாங்க. கரெக்டா? 12 வருஷமா எங்க போனாங்க? வாசிங்களேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். என்ன சொல்லுதுன்னா, மருத்துவர்களை அவள் தேடி போய் தன் பணத்தை செலவழித்தது மட்டுமல்ல, மருத்துவர்களால் அவள் தேடின சுகத்தை கொடுக்க முடியவில்லை. மாறாக என்ன பண்ணாங்களா? கவனிக்கல யாரும்?
என்ன பண்ணாங்க? வசனம் வாசிங்க திரும்ப. அநேக வைத்தியர்களால் வேற எங்க தேடினீங்கனாலும் மிகுந்த வருத்தம் தான் வருமே தவிர சுகம் வராது. ஹல்லேலூயா. மருத்துவர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லலை, மருத்துவர்கிட்ட போங்க. ஆனா மருத்துவர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, உங்க சரீரத்தை சிருஷ்டித்த கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. கீப் யோர் ட்ரஸ்ட் இன் ஹிம். அநேக நேரத்துல நம்ம நம்பிக்கை எங்க வச்சிடறோம்னா, சுகம் தர முடியாதவைகளிலும் சுகம் தர முடியாதவர்கள் மீதும் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரே நிமிஷம் ஆண்டவர் மேல, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நீங்க தான் என் நம்பிக்கை. ஓகே, இப்போ மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:18 ஆக்ட்ஸ் சாப்டர் 9:18. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதுகள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஓகே, இப்போ இது யாருக்கு நடந்ததுன்னா சவுலுக்கு நடந்தது. சவுல் என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியும். அவர் கடிதங்களை வாங்கி கொண்டு எங்க போறாரு? தமஸ்கு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்காரு. எதுக்கு போறாரு? அங்க இருக்கிற சபையில் இருக்கிற மக்களை பிடிச்சி அடிச்சு துன்புறுத்தணும்னு சொல்லி புறப்பட்டு போகும்போது என்ன ஆச்சு? திடீர்னு பாதையில பெரிய வெளிச்சம். நல்ல வேளை, பவுல் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாரு? மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை நல்லா கரைச்சி குடிச்சவர், தீர்க்க தரிசனங்களை நல்லா கரைச்சி குடிச்சவர். அதனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு வெளிச்சம் அடிச்ச உடனே இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன கேட்கிறாரு? வாசிங்களேன், ஆக்ட்ஸ் 9:5. அப்போஸ்தலர் 9:5. அவர் கேட்ட கேள்விதான் அவருக்கு நடந்த காரியத்துக்கு காரணம். ரைட், இதுதான் கீ. அவர் என்ன கேட்கிறாரு? வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஓகே, இப்போ வெளிச்சத்தை கண்ட உடனே பவுல் இது இதுவா இருக்கும் அதுவா இருக்குன்னு ஒண்ணுமே செய்யல. அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே நீர் யார்? Who are you Lord? ஆண்டவரே நீர் யார்? ரைட், கேள்வி கேட்ட உடனே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ரைட், அவர் தன்னுடைய ஐடென்டிட்டியை சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? தன்னுடைய ஐடென்டிட்டி. நான் யாருன்னு கேட்டல, நான் சொல்லிட்டேன். ஆனா நான் யாருன்றத சொன்னா மட்டும் போதாது, நான் யார் என்கிற வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு பவுல் கண்ணில் இருந்து விழுந்தது அந்த செதில்கள் வெறும் அவனுடைய சரீர பிரகாரமான கண்களை மட்டும் திறக்கல, அதற்கப்புறம் அவருடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்துருச்சு. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் மாம்சத்தின்படி அவர் நியாய பிரமாணத்தையும் தேவனையும் அறிந்திருந்தார். ஆனா இப்போ அவர் ஆவியின்படி அந்த வாக்குத்தத்தங்களை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் புதுசா மாறுது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை அவர் கண்டுகொள்கிறார். அவர் இன்னைக்கு நம்ம சொல்றோம், பவுல் பெரும்பாலான புதிய ஏற்பாட்டின் பகுதிகளை நம்மளுக்கு எழுதி கொடுத்தாரு. எப்போ நடந்துச்சு? அவர் கண்ணில் இருந்து சடிதியில மீன் செதில் விழுந்த போது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்களா முடிவு பண்ணாதீங்க, இது இப்படிதான், இது இப்படிதான், இதுக்கு அர்த்தம் இதுதான் நீங்க முடிவு பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே என்ன நடக்குது? வாட் இஸ் திஸ் லார்ட்? வாட் ஷுட் ஐ டூ லார்ட்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஏன் இது நடக்கிறது? எப்படி இது நடக்கிறது? நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஐயோ என் வாழ்க்கையில் போராட்டம், ஐயோ என் வாழ்க்கையில் துன்பம், ஐயோ என் வாழ்க்கையில் தொல்லை, இப்படியே உட்காந்து புலம்புவோமே தவிர ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். சிலர் ஃபோன் போட்டு என்கிட்ட கேட்பீங்க, ஏன் சிஸ்டர் இப்படி நடக்குது? எனக்கு என்ன தெரியும் ஏன் அப்படி நடக்குதுன்னு? உங்களுக்கே தெரியல, சூழ்நிலையை சந்திக்கிற உங்களுக்கே தெரியலனா என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஜெபம் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர். அந்த ஜெபத்தை நாம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்பல, நீங்க பண்ணணும்னு விரும்புறார். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? ரைட், நீங்க நான் பண்ணேன்னா நான் உங்களுக்காக உட்காந்து போராடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே இது இப்படி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், சில நேரத்தில் சொல்ல மாட்டார். ஏன்னா சில காரியங்கள் மறைமுகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதை என்கிட்ட ஆண்டவர் போட்டு கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க.
அடுத்த காரியம் போலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். ஓகே, இப்போ இங்க நடந்த சம்பவம் என்னன்னா உங்களுக்கு தெரியும். மோசே யாருங்க? மோசே யாரு சொல்லுங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேலை வழிநடத்தும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதன், தீர்க்கதரிசி, ரைட்? மெய்ப்பன் என்று கூட அவரை சொல்லலாம். ஆனா என்ன ஆயிடுச்சு? மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் இவர் மேல பொறாம. இவர் மட்டும்தான், இவரோட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? இவர் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்வாரா? நான் சொல்றேன், இயற்கையா என்ன பிரச்சனை வந்திருக்கோம்னா, மிரியாம் யோசித்துப்பா, ஆரோன் யோசித்துப்பார், நான் தான் மூத்த குமாரன், நான் தான் போய் பார்வோனுக்கு முன்னாடி நின்று இவ பயந்தாங்கோலி, எனக்கு தம்பி இவரு, பயந்ததுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன அனுப்புனாரு, அற்புதம்லாம் நான் தான் செஞ்சாங்க, பார்வோனுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் செஞ்சு கொடுத்ததுனால இவர் தலைமைத்துவம் எடுத்துக்கிட்டு இவர் நிற்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருப்பான், ரைட்? மீரியாமுக்கு என்ன யோசனை வந்திருக்கும்? டேய், நீ அந்த கூடையில் வைக்கப்பட்டு தண்ணியில் விடப்பட்டப்போ நான் பக்கத்தில் நின்று உன்னை பாதுகாக்கல, நான் இருந்திருப்பியாடா அப்படின்னு யோசிச்சுப்பா மனசுக்குள்ள. கரெக்டா? ரைட்? ஓகே, அடுத்த காரியம் யோசுவா 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். Joshua chapter 11 verses 7 and 8. யோசுவாவும் அவனோட கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத் மாயும் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியா இராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப என்னாச்சு? திடீர்னு கர்த்தர் இந்த யோசுவாவுக்கும் அவனோடு யுத்தம் செய்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு? ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு, ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு, அறிவு கொடுக்குறாரு. போ, இப்படி போ, இந்த வழியா போ, இதை செய்யன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க? திடீர்னு அட்டாக் பண்றான். கம்ப்ளீட்டா அவனை எதிர்த்து நின்ற சத்ரு நிர்மூலமாகி போயிட்டான். ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, அங்க அவர்களில் ஒருவரும் மீதியாய் இராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற சத்ருல ஒருத்தங்க கூட மீதியா நிற்காதபடிக்கு நீங்க வெட்டி போடும்படியா கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. சடுதியில நடக்க போகுது. ஏன்? நீங்க கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறீங்க, அவருக்கு விரோதமா நின்றாதீங்க, ரைட்? கர்த்தர் பட்சத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு எதிர்த்து வர்ற சத்ருவுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? தேவனுடைய தோல்வியை அவனுக்கு கொடுத்து தேவனுடைய வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களை தோற்கடித்த பல வருஷமா, பல நாட்களா, பல மாதங்களா உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த சத்ரு ஒரு வழியா வந்திருக்கலாம். கர்த்தர் 7 வழியாய் அவனை முறியடிக்க போறார். ஓகே, அடுத்தது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. ஓகே, என்ன நடந்ததுன்னா, பல நாட்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆலயத்துல பலி செலுத்தல. மோசே நாட்களுக்கு அப்புறம், அந்த ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம், சாலமோனுடைய நாட்களுக்கு அப்புறம் பலிகள் செலுத்தப்படாமல் பலி ஓய்ந்து போயிருச்சு. எசேக்கியா ராஜா என்றைக்கு ராஜா ஆனாரோ அன்றைக்கு எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? திரும்ப ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் சும்மா உட்காந்துருக்காங்க, பலிகளை கொண்டு வாங்க, பலிகள் செலுத்துவோம், கர்த்தருக்கு தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் எல்லாத்தையும் திரும்ப செலுத்துவோம், அவர் சொன்னபடி செய்வோம்னு சொல்லிட்டு ஜனங்களை உற்சாகப்படுத்தினாரு. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போது மறுபடியும் தங்களுடைய பலிகளையும் காணிக்கைகளையும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வருகிறார்கள். இப்போது வசனம் சொல்லுது, இந்த யோசனை சடுதியாய் உண்டாயிற்று, ரைட்? யோசனை தான் சடுதியாக உண்டாயிற்று. ஆனால் யோசனை திடீர்னு உண்டாச்சுன்னா நீங்கள் யோசித்து பாருங்க, ஆரம்ப காலத்தில் தேவன் அந்த கட்டளையை கொடுத்துருந்தப்போ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? 10ல் 1 பங்கை எடுத்து வச்சிருவாங்க. ஆடுகளில் தலையிட்ட, மாடுகளில் தலையிட்ட எல்லாத்தையும் எடுத்து தேவனுக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? பிரதிஷ்டை செய்து தனியாக வச்சிருவாங்க. ஆனால் இப்போ பலி ஓய்ந்து போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல நாட்களா, பல வருஷங்களா, பல தலைமுறைகளா இவங்க என்ன செய்யல?
இந்த எடுத்து வைத்து ஆயத்தமாய் இருக்கிற காரியம் அங்கே இல்லை. ஸோ இப்போ திடீர்னு இவர் வந்து எசேக்கியா ராஜா என்ன சொல்லிட்டாரு, பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வருவோம்னா எங்கே போவாங்க? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ரைட்? திடீர்னு வந்துருச்சே தேவை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேவன் அதை ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுக்கிறார். அடுத்தது சங்கீதம் 64:7-8 ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள், அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணான்னா, நீதிமான் மேல குற்றமற்றவன் மேல அம்பை ஏய்வதற்கு இவன் எடுத்தானாம். யார் இவன்? பொல்லாதவன், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற உங்க சத்ரு, உங்க எதிரி. கர்த்தர் என்ன செய்றாரு? அதே அம்பை கொண்டு அவனை கவிழ்த்து போடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டதோ அதே ஆயுதத்தை கொண்டு உங்கள் சத்ருவை ஆண்டவர் வீழ்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக வெட்டப்பட்ட குழி என்னவோ அதிலேயே அவன் விழுவான். உங்களுக்கு விரோதமாக அவன் எதை எடுத்தானோ அதனாலேயே அவன் மடிந்து போவான். கர்த்தர் உங்களுக்கு சடுதியாய் விடுதலையை கொடுப்பார், அவனுக்கோ சடுதியிலே நாசம் வரும். ஹல்லேலூயா. விளங்குதா? ரைட்? இதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? எனக்கு டைம் இல்லை, அதனால வேகமாக போயிடுறேன். முக்கியமானது 9ஆம் வசனம் வாசித்துடலாமே. 64:9. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். என்ன செய்வாங்க? நம்ம புதிய பாடலை பார்த்தப்போ நான் சொன்னேன், புதிய பாடல் வாயில உண்டாகிறது இல்லை, எங்க உண்டாகிறது? வாழ்க்கையில உண்டாகிறது. வாழ்க்கையில உண்டாகிறதுனால பார்க்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். அது மட்டுமல்ல, சுற்றி சூழ நின்று பார்க்கிறவர்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை உண்டாகும். அதே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் சடுதியில செய்யற காரியம். ஏன் சடுதியில செய்யற காரியம்? இவ்வளவு நாளா போட்டு போராடி 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 ஜாம் பண்ணனே ஆண்டவரே, கொடுத்துட்டே போயிடலாம்ல, கம்மன் நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே குவாய்ட்டாக போயிடலாம்ல ஆண்டவரே, எதுக்கு சடுதியில் நீங்கள் செய்யணும்? கேட்ட அந்த எடுப்பில் அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் போக வேண்டியதானே. ஏன் தெரியுமா சடுதியில் செய்கிறாரு? சடுதியிலன்னு சொல்லும் போதே அங்கே வந்து ஒரு பெரிய ஷாக் உண்டாகும், ஒரு பெரிய அசைவு உண்டாகும். கரெக்டா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு திடீர்னு டமார்னு ஒரு காரியம் நடந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில், என்ன ஆகும்? சுற்றி இருக்கிறவன் திரும்பி பாப்பா, என்னையாச்சு? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிற காரியம்? ஏன் சடுதியில்? ஒய்? ஏன்னா ஆண்டவர் விட்டு பண்ணுறாரு. காரணம் என்னன்னா, திடீரென்று நடக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் சுற்றி நிற்கிறவன் திடீர்னு திரும்பி என்னையாச்சு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியத்தை கண்டு அவன் பயப்படுவான். அநேகர் கர்த்தரை நம்பி உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்து பிடித்துக் கொள்ளுங்க. இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை, இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. டேக் ஹோல்ட் ஆஃப் இட், கன்ஃபெஸ் இட், கிளைம் இட். புடிங்க. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, வாக்கு தத்தங்களை நாங்க எடுத்துக்கலப்பா, நாங்களா பண்ணல, பிளான் எல்லாம் நாங்க போடல, நீங்க தான் போட்டு கொடுத்தீங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, சடுதியில நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம்.